பேச்சுலர் சமையல். இன்றைக்கி நம்ம ரவா கிச்சடி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தாளிக்கிற சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். சட்டி காயறதுக்குள்ளே அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கிடுவோம். கடலைப்பருப்பு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவை 4ஆக வெட்டியிருக்கோம், ஒரு குட்டி தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு அளக்கு ரவை, கொஞ்சம் உப்பு. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு போடுறோம். கடலைப்பருப்பு நல்லா செவக்கணும். பிள்ளைகளுக்கு ரவா உப்புமானா ஒரு மாதிரியாக இருக்கும். அதே ரவா கிச்சடின்னு சொன்னால் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு 2 வடை வதக்கிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே ஒரு குட்டி தக்காளியை போட்டு வதக்கணும். இது சின்ன பிள்ளைகளுக்கும் சாப்பிட்றது நல்லது, பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு நல்லது. காலையில் நம்ம ஈஸியாக யோசிக்காமல் செய்கிற 10 நிமிஷத்தில் செய்கிற சின்ன டிஷ் இது. கருவேப்பிலையும் தக்காளியும் போட்டுட்டோம். இது நல்லா வதங்கணும். இது காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் யூஸ் பண்ணலாம். காரணம் இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும், நமக்கு ஜீரணமாகிடும். அது இல்லாமல் இஞ்சி போட்டுக்கிறதால ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு நம்ம இப்போது தண்ணி ஊற்றி வைக்கணும் அளந்து. இப்போ நம்ம ஒரு ஆளாக்கு ரவை எடுத்துருக்கிறதால இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு இதில் போட்டோம். இப்போ நல்லா கொதிக்கணும். அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்க்கணும். நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் கலந்துடுச்சு. கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ரவையை சேர்க்கணும். ரவையை சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது கட்டி விழாமல் இருக்கிறதுக்கு கிண்டிக்கிட்டே செஞ்சால் தான் சரியாக வரும். இப்போது ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதால என்னால் கிண்டிக்கிட்டே செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம கட்டி விழாமல் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 5 நிமிஷத்தில் செய்கிற டிஷ் இது. அதே மாதிரி குட்டி பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக ஜீரணமாகிறது. அதே மாதிரி நம்ம எங்கேயும் வெளியே போயிட்டு வந்திருக்கோம், தோசை மாவு இல்லை, சப்பாத்தி மாவு இல்லை, நம்ம என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் ஈஸியாக செய்கிற டிஃபன் இது. இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சீனியும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சட்னியும் வச்சுக்கலாம். அதே மாதிரி கட்டி விழாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது கொஞ்சம் ரொம்ப கட்டியாக கிண்டாமல் ஓரளவுக்கு நம்ம நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு செட் ஆகிற மாதிரி கையில் போட்டாத அளவுக்கு கிண்டணும். நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருந்தா பார்த்துட்டிங்க. நல்லா ஒன்று போல் வேக விட்டுறணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஒன்று போல் கட்டி இல்லாமல் இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியும்.
சட்டியில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிட்டு அப்போ உப்புமா ரெடின்னு அர்த்தம். இப்போது ரவா கிச்சடி ரெடி. உங்களுக்கு இந்த ரவா கிச்சடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.